வணக்கம். இப்ப ரீசெண்டா நார்த் கொரியா ஒரு ஸ்பை சேட்டலைட்ட லான்ச் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அந்த முயற்சி பெரிய ஒரு தோல்வியில போய் முடியுது. இந்த இஷ்யூ பார்த்தோம்னா உலகம் முழுக்க ஊடகங்கள்ல பெரிய லெவல்ல பேசப்படுது. இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது எழக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, நார்த் கொரியா சவுத் கொரியாவை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உலகத்துல ஏற்கனவே சில போர்கள் போய்கிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே போர் போயிட்டு இருக்கு. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஏசியாலையும் ஒரு பெரிய போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி இப்ப ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, சமீப காலங்கள்ல நார்த் கொரியா ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன் என்ன சொல்றாருன்னா, சவுத் கொரியாவுக்கு நம்ம ஒரு மரண அடி கொடுக்கணும். ஏன்னா இப்ப போர் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப காட்டமா அவரு பேசியிருக்காரு. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. அவர் கடந்த சில ஆண்டுகளாவே இந்த விஷயங்கள் பேசிட்டு தான் வர்றாரு. போன வருஷமும் அவர் நிறைய காட்டமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு ஸ்பை சேட்டலைட்டை லான்ச் பண்ண முயற்சி பண்றாங்க. அது தோல்வியில போய் முடியுது. இதே விஷயத்த போன வருஷம் இறுதியிலையும் அவங்க பண்றாங்க. அப்ப சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஸ்பை சேட்டலைட்டை பொறுத்தளவுல இப்ப அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றது தெளிவா தெரியல. அதுல குழப்பங்கள் இருக்கு. பட் சக்சஸ்ஃபுல்லா அவங்க லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்ப ஒரு ஸ்பை சேட்டலைட்டை ஒரு நாடு லான்ச் பண்ணுதுன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நார்த் கொரியாவை பொறுத்தளவுல சவுத் கொரியாவை வேவு பார்க்கணும், சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை வேவு பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட முக்கியமான நோக்கம். ஸோ அமெரிக்கன் படைகள் எங்கெல்லாம் இருக்கு, அவங்களோட ஏர்பேஸ் எங்க இருக்கு, மிலிட்டரி பேஸ் எங்க இருக்கு, சவுத் கொரியன்ஸோட ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு போர் வந்ததுன்னா எக்ஸாக்டா அந்த முக்கியமான டார்கெட்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்றது தான் பிளான் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பை சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது மேபி ஃபியூச்சர்ல நார்த் கொரியா ஒரு போருக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2019, 20, 21 இந்த ஆண்டுகள்லாம் நார்த் கொரியா ரொம்ப குவைட்டா இருக்காங்க. பெரிய லெவல்ல அக்ரெசிவா அவங்க எதுவும் பண்ணல. பெரிய லெவல்ல மிசைல்ஸ் எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 2022ஆம் ஆண்டுல இருந்து நார்த் கொரியா அவங்களோட பிஹேவியரை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா 2022ஆம் ஆண்டு ஏறக்குறைய 70 மிசைல் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2023, 24 கண்டினியூஸா பார்த்தோம்னா நார்த் கொரியா ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டமான விஷயங்களையும் பேசுறாங்க. அதே மாதிரி நிறைய மிசைல் லான்ச்சும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, வரக்கூடிய நாட்கள்ல நார்த் கொரியா ஒரு போர் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையோட அவங்க இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல 2022ஆம் ஆண்டுல இருந்து நார்த் கொரியா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இருந்து தான் அவங்க கொஞ்சம் சவுத் கொரியாவை கடுமையா கையாள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2022ஆம் ஆண்டுல என்ன நடக்குது, ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த இயர்ல இருந்து நார்த் கொரியாவோட அந்த பிஹேவியர் மாறுது அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. ஒன்னு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போர் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதே ஆண்டு மார்ச் மாதம் பார்த்தோம்னா சவுத் கொரியால ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அங்க ஏற்படுது. புது பிரசிடென்ட் வந்து அங்க தேர்வு செய்யப்படுறாரு. அவரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா யூன் சூக் யோல். சோ புது பிரசிடென்ட் அங்க சவுத் கொரியால எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு ப்ரோ அமெரிக்கன் பிரசிடென்ட். அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நார்த் கொரியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா இவர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவோட சேர்ந்து நிறைய ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் அவர் நடத்துறாரு. சவுத் கொரியால இந்த விஷயங்கள்லாம் அவரு பண்றாரு. சோ இந்த காரியங்கள் நார்த் கொரியாவை கோவப்படுத்த ஆரம்பிக்குது. நார்த் கொரியாவை பொறுத்தளவுல சவுத் கொரியாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல் என்னன்னா, நீங்க அமெரிக்காவோட சேர்ந்து எங்களுக்கு எதிரான மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க பதிலடி கொடுக்க தயாரா இருக்கும். அதுக்காக தான் நாங்க இந்த மிசைல் டெஸ்ட் எல்லாம் நடத்துறோம் அப்படின்ற ஒரு சிக்னல் அவங்க கொடுக்குறாங்க. சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல அமெரிக்காவுக்கும் தெரியும் சவுத் கொரியாவோட சேர்ந்து நம்ம மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் நடத்தணும்னா நார்த் கொரியாவை அது கோவப்படுத்தும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சுதான் அவங்க அந்த விஷயத்த பண்றாங்க. அதுவும் குறிப்பா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல 2019, 20, 21 இந்த ஆண்டுகள்ல நார்த் கொரியா அமைதியா இருக்காங்க. சோ அவங்க அமைதியா இருக்கும்போது அவங்கள கோவப்படுத்தும் விதமா அமெரிக்கா ஏன் இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவுல அவங்களோட கணக்கு என்னவா இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் நார்த் கொரியா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு நிறைய ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தளவுல ரஷ்யாவுக்கு சில நண்பர்கள் தான் இருக்காங்க. சைனா, நார்த் கொரியா, ஈரான் இந்த மாதிரி சில நாடுகள்லாம் ரஷ்யாவோட க்ளோஸா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த நாடுகள்லாம் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ அமெரிக்கா என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா, நார்த் கொரியாவை நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா அவங்களோட முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நிறைய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நார்த் கொரியாவை ஃப்ரீயா விடக்கூடாது, அவங்க மேல கொஞ்சம் அழுத்தங்கள் போடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அமெரிக்கா வராங்க. ஸோ அந்த கரெக்டா அந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா நார்த் கொரியா மேல ப்ரெஷர் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சவுத் கொரியாவோட சேர்ந்து நிறைய மிலிட்டரி ட்ரில்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நார்த் கொரியாவுக்கு அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண முடியாது. ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்ப நார்த் கொரியாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து நிறைய மிலிட்டரி ட்ரில்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நார்த் கொரியாவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நார்த் கொரியாவோட ப்ரையாரிட்டி அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இப்ப நார்த் கொரியா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டியை பலப்படுத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபட வேண்டிய தேவை இருக்கு. அவங்களோட ராணுவத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும், நிறைய ஆயுதங்கள் சேமிச்சு வைக்கணும். இப்ப மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்கன்னா அதுக்கு தேவையான மிசைல்ஸ் எல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணும், அதுக்கு நிறைய பணம் செலவழிக்கணும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்ல நார்த் கொரியா இப்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி. நார்த் கொரியாவை ஃப்ரீயா விட்டோம்னா அவங்க கம்ப்ளீட்டா ரஷ்யாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம நார்த் கொரியாவை ஃப்ரீயா விடக்கூடாது, நார்த் கொரியாவுக்கு நிறைய அழுத்தங்கள் போடணும், அதான் சவுத் கொரியாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்றது அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி. சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, நார்த் கொரியாவை பொறுத்தளவுல கடந்த சில ஆண்டுகளா ஏன் அவங்க ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட அந்த பிஹேவியர்ல ஏன் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நார்த் கொரியாவுக்கு சவுத் கொரியாவை தாக்குற அளவுக்கு தைரியம் இருக்கா, ஒரு போர் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில நம்ம பார்ப்போம். சோ இப்ப நார்த் கொரியா சவுத் கொரியாவை தாக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு தேவை என்னன்னா பணம், நிறைய பணம் வேணும். ஒரு பெரிய ஒரு போர் சண்டை போடணும்னா அதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். அதுலயும் முக்கியமா சவுத் கொரியாவை அமெரிக்கா பேக்கப் பண்றாங்க. சோ நார்த் கொரியா கையில அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, ஒரு போர் சண்டை போடணும்னா ஒரு நாட்டுக்கு நிறைய நண்பர்களும் தேவை. சோ இப்ப நார்த் கொரியாவுக்கு ஒரு போர் சண்டை போடுறதுக்கு தேவையான நிறைய நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மூணாவது, ஒரு போர் சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு தேவையும் இருக்கணும். சோ இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து பிரச்சனை வரணும், ஏதோ ஒரு தேவை இருக்கணும். சும்மா போய் ஸ்ட்ரைட்டா போய் சண்டை போட முடியாது. சோ அந்த போருக்கான ஒரு தேவையும் நார்த் கொரியாவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்ப்போம். முதல்ல நார்த் கொரியாவை பொறுத்தளவுல இப்ப அவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் வந்துட்டு இருக்கு, அவங்க கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா 2022ல ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரஷ்யாவுக்கு நிறைய நண்பர்கள் இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா நார்த் கொரியாவோட இருந்ததை விட இப்ப நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நார்த் கொரியாட்ட இருந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கைமாறா ரஷ்யர்கள் நிறைய பணத்தை கொடுக்குறாங்க, அப்புறம் பெட்ரோல் கொடுக்குறாங்க, அதே போல உணவுப் பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நார்த் கொரியாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரஷ்யா யுக்ரைன் போற பொறுத்தளவுல இது நார்த் கொரியாவுக்கு பெரிய ஒரு பம்பர் பிரைஸ் மாதிரி அமைஞ்சிருக்கு, ஏகப்பட்ட லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணம் பார்த்தோம்னா இப்ப நார்த் கொரியாவுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யர்கள் மிசைல் டெக்னாலஜிலாம் அவங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நார்த் கொரியன்ஸை விட. ஏன்னா இப்ப ரஷ்யர்களுக்கு இவங்க நிறைய ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்றதுனால அதுக்கு தேவையான டெக்னாலஜியையும் ரஷ்யர்கள் இப்ப நார்த் கொரியாவோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையிலையும் நார்த் கொரியாவுக்கு பார்த்தோம்னா பெரிய ஒரு லாபம் வந்து இந்த போரால ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போன வருஷம் போர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த போரும் நார்த் கொரியாவுக்கு ரொம்ப லாபகரமான ஒரு போரா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப ஈரானை பொறுத்தளவுல அவங்க தான் ஹமாஸை பேக் பண்றாங்க, ஹமாஸுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நேச்சுரலா ஈரானையும் எல்லா நாடுகளும் சேர்ந்து நெருக்கிட்டு இருக்காங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஈரானை நெருக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் பெரிய லெவல்ல நண்பர்கள்லாம் இல்லை. ஸோ இப்ப ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகப்படியான அழுத்தங்களை மேற்கத்திய நாடுகள் ஈரான் மேல போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப ஈரான் என்ன பண்றாங்கன்னா
நார்த் கொரியாவோட ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் நார்த் கொரியாட்ட இருந்து நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் முக்கியமா ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணி தரக்கூடிய அந்த வேலைகளையும் நார்த் கொரியன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் கொரியன்ஸ் அவங்களோட விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க ஈரானுக்கு அனுப்பி அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய லெபார்டரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் கொரியன் சயின்டிஸ்ட்லாம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப ரஷ்யாவும் நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க, ஈரானும் நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நார்த் கொரியாவுக்கு ஏன் ரொம்ப அவசியம்னா, நார்த் கொரியாவை பொறுத்தளவுல உலகத்திலேயே ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடுன்னா அது நார்த் கொரியா தான். அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் சேர்ந்து நார்த் கொரியா மேல எந்த அளவுக்கு அழுத்தம் போட முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் போட்டு வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களை தனிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த போர்கள்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி வேற வழி கிடையாது. அவங்க நார்த் கொரியாவோட க்ளோஸா போய் தான் ஆகணும். மேற்கத்திய நாடுகள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்க நார்த் கொரியாவோட க்ளோஸா நாங்க நெருங்கி தான் போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க இப்ப நார்த் கொரியாவோட க்ளோஸ் ஆறாங்க. சோ அந்த வகையில இந்த போர் பார்த்தோம்னா இந்த ரெண்டு போர்களுமே நார்த் கொரியாவுக்கு நிறைய பணத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, நிறைய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப ஏகப்பட்ட பணம் நார்த் கொரியாவுக்குள்ள குவிஞ்சிட்டு இருக்கு. சோ இப்ப நார்த் கொரியா நாளைக்கே சவுத் கொரியாவோட ஒரு போருக்கு போகணும்னா அதுக்கு தேவையான பினான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா நார்த் கொரியாவுக்கிட்ட இப்ப இருக்கு. அதே போல இப்ப நார்த் கொரியாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு இப்ப நிறைய நண்பர்களும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் ரஷ்யா எல்லாம் நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸா இல்ல, இப்ப அந்த நாடுகள்லாம் நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதே போல சைனாவும் பார்த்தோம்னா நார்த் கொரியாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக வேற சில சின்ன நாடுகளும் நார்த் கொரியாவோட க்ளோஸா இருக்காங்க. சோ அந்த வகையில நார்த் கொரியாவுக்கு இப்ப சில நண்பர்களும் இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு போர்னு சண்டை போடும்போது இந்த நண்பர்களோட ஹெல்ப் எல்லாம் கண்டிப்பா நார்த் கொரியாவுக்கு தேவைப்படும். சோ அந்த வகையில கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்க. சவுத் கொரியாவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நண்பர்கள். அந்த மாதிரியான நண்பர்கள் இல்லைனாலும் நார்த் கொரியாவுக்கு இப்ப கொஞ்சம் நண்பர்கள் கண்டிப்பா இருக்காங்க. மூணாவதா நார்த் கொரியாவை பொறுத்தளவுல ஒரு போர் சண்டை போட வேண்டிய தேவை இருக்கான்னு பார்த்தோம்னா மேபி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம சர்வாதிகாரிகள் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கனால ரொம்ப நாள் அமைதியா பீஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. ஏன்னா சர்வாதிகாரிகளை பொறுத்தளவுல அவங்களோட நிர்வாகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், உள்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மக்கள் நிறைய கோவத்தோட இருப்பாங்க, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்க கவர்மெண்ட்ல இருக்கும். சோ மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்பும் போது சர்வாதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களோட அந்த கோவத்தை திசை திருப்புறதுக்கு பக்கத்து நாடுகளோட போருக்கு போறது, இல்லாட்டி வேற யாரு கூட பிரச்சனை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சர்வாதிகாரிகள் எப்பவும் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்ப ரீசெண்டா புட்டின் பண்ண விஷயம். புட்டினுக்கு ரஷ்யால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நேச்சுரலா அவர் யுக்ரைன் பக்கம் திரும்பினாரு. இந்த விஷயத்த கண்டிப்பா என்ன பொறுத்தளவுல சைனாவும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா சைனாலையும் டெமோக்ரஸி கிடையாது. உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய வரும்போது சைனாவும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மற்ற நாடுகளை அவங்க சீண்டி பார்க்கக்கூடிய வேலைகள்ல கண்டிப்பா ஈடுபடுவாங்க. சோ இது நார்த் கொரியாவுக்கும் அப்ளை ஆகும். உள்ளுக்குள்ள நார்த் கொரியால நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தலைமையும் பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சவுத் கொரியாவை போய் நோண்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த ஒரு தேவை நார்த் கொரியாவுக்கு இருக்கு. சோ இப்ப நார்த் கொரியாவை பொறுத்தளவுல அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதே போல நார்த் கொரியாவுக்கு நண்பர்களும் சில பேர் இப்ப இருக்காங்க. மூணாவதா நார்த் கொரியாவுக்கு ஒரு போருக்கு போக வேண்டிய தேவை மேபி ஃபியூச்சர்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி நார்த் கொரியா ஒரு போருக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க கண்டிப்பா அவங்க சவுத் கொரியாவை அக்ரெசிவா அட்டாக் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சைனாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? நார்த் கொரியா இன்கேஸ் அவங்க சவுத் கொரியாவை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்றாங்கன்னா சைனாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சைனாவை பொறுத்தளவுல அப்படிப்பட்ட ஒரு போரை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நார்த் கொரியா கையில ஏறக்குறைய 60 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்றாங்க. சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா அதுக்கும் மேல நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நார்த் கொரியா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு போர் வருதுன்னா அது ஒரு நியூக்ளியர் வாரா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இது சைனாவுக்கு பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா சைனாவை பொறுத்தளவுல நார்த் கொரியாவோட அவங்க பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடு. நார்த் கொரியா சைனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கு, பிசிக்கலாவும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. சோ நார்த் கொரியால இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு விபரீதமான ஒரு சண்டை ஏற்படுதுன்னா அது சைனாலையும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது கண்டிப்பா சைனா விரும்ப மாட்டாங்க. சோ அந்த வகையில என்ன பொறுத்தளவுல சைனா டெஃபினட்டா இந்த விஷயத்தை விரும்ப மாட்டாங்க. பட் அதை தாண்டியும் நார்த் கொரியா சவுத் கொரியாவை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சர்வாதிகாரிகளுக்கு
ரொம்ப காலம் அமைதியா இருக்க முடியாது. அவங்கனால கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சேட்டையை அவங்க பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. ஸோ அந்த வகையில நார்த் கொரியால இருக்கக்கூடிய சர்வாதிகாரியும் கண்டிப்பா இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல கிளப்புவாரு. மேபி இம்மிடியேட்டா அவர் பண்ணலனாலும் வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமா கிளப்புவார். அப்படியே அவர் அதை பண்ணலனாலும் அமெரிக்காக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நார்த் கொரியா மேல இப்ப ப்ரெஷர் போடுறாங்க இல்லையா, 2020 இருந்து ப்ரெஷர் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு அழுத்தத்தை போட்டு நார்த் கொரியாவை ரியாக்ட் பண்ண கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் கண்டினியூஸா ரொம்ப நாள் அமைதியா இருக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.